அத்தை, மாமா, கனி எல்லாருக்கும் போயிட்டு வரோம். சரிங்க மாப்பிள்ள. பார்த்து கவனமா போங்க. ம், கண்டிப்பா அத்தை. கனிக்குட்டி, ஏம்மா ஏன் சோகமா இருக்க? அக்கா, இன்னும் 2 நாள் இருக்கலாம்லக்கா. ஏய் லூசு, இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருக்க? இல்லக்கா, இப்ப போனீங்கன்னா எப்ப வருவீங்கன்னே தெரியல. ஏய் அழாத கனி. கனி, நாங்க என்ன பெங்களூருக்கு போறோமா சிங்கப்பூருக்கு போறோமா? ஒரு ஃபோன் பண்ணா உங்க அக்காவுக்கு நான் இங்க விட போறேன். அப்படிலாம் இல்ல மாமா, தூரமா இருந்தா கூட நம்ம ஃபோன் பண்ணா வருவாங்க. பக்கத்துல இருந்தா பக்கத்துல தானே இருக்கும் அப்படின்னு வரவே மாட்டீங்க. ம், அது என்னமோ உண்மைதான் கனி. சரிம்மா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நீ எப்பெல்லாம் பார்க்கணும்னு சொல்றியோ அப்பெல்லாம் அக்கா கொண்டாந்து விட்டுட்டு போறேன் என்ன? ஓகே மாமா. சாட்டர்டே சண்டேல மட்டும் தான் நான் ஃப்ரீயா இருப்பேன். அதுவும் சம் சாட்டர்டே எனக்கு ஒர்க் இருக்கும். சண்டே மட்டும் தான் நான் ஃப்ரீயா இருப்பேன். அப்பா அக்கா கொண்டாந்து விடுவீங்களா? கொண்டாந்து விடுறேன். அப்பா ஓகே, நீங்க அக்கா கூட்டிட்டு போலாம். எல்லாரும் ஹாப்பியா? கிளம்பட்டுமா நாங்க? கிளம்புங்க தம்பி. பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவனுக்கும் ட்ரெயினுக்கு லேட் ஆகுது. நீங்களும் வேலைக்கு போகணும், நானும் கிளம்பணும். கிளம்புங்க. மருமவனை பத்தி இப்படியா சொல்லுவீங்க? என்ன சொல்லிவிட்டேன்? இப்ப நீங்க சொல்லலைன்னா வேலைக்கு போகணும்னு தெரியாதோ? யாருகிட்ட எப்படி பேசணும் ஒரு கூறு கிடையாது. வயசுதான் ஆகுது. அம்மா, நாங்க கிளம்புறோம். அப்புறம் இவனுக்கு ஆர்த்திக்கு லேட் ஆயிரும் அப்புறம் ட்ரெயினுக்கு. சரிம்மா. ஏண்டா நீ அழுதுட்டு இருக்க? இல்லக்கா, எனக்கும் கஷ்டமா இருக்கு உங்க எல்லாரையும் விட்டுட்டு போறது. ஐயா கார்த்தி, பார்த்து சூதானமா போ சாமி. மா, நான் இங்கேயே படிக்கட்டுமா? கார்த்தி, கிளம்பிட்டு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. என்ன, இந்த ஒரு வருஷம் அடுத்த ஒரு வருஷம் அவ்வளவுதான். அதெல்லாம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போயிடும். இப்ப அப்படிதான் இருக்கும். அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிரும். கிளம்பு. சரிக்கா. மா, நீ இந்த மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா அவன் எப்படி நிம்மதியா போவான்? கிளம்புறேன் அத்தை. வரேமாமா. கனிக்குட்டி பாய். பாய் மாமா. ச்சே, வீடே பிடிச்சோன்னு கிடக்கு. பிள்ளைங்க இருக்கையில எவ்வளோ கலகலப்பா இருந்துச்சு. ஓ, பிள்ளைங்க இருக்கையில கலகலப்பா இருந்துச்சு. அப்ப நான் யாருமா? ஏண்டி, நான் அப்படி சொல்லல. எல்லாரும் இருந்தப்ப கலகலப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்றேன். நீ அப்படி சொல்லல. பிள்ளைங்க இருக்கையில கலகலப்பா இருந்துச்சுன்னு தான் சொன்னேன். இப்ப மாத்தி பேசுற. ஆமாம்மா, நான் மாத்தி பேசுறேன். இப்ப என்ன அதுக்கு? ஆமா, போ போய் குளிச்சுட்டு காலேஜ் கிளம்பு. ஒன்னு சொல்ல முடியல. மா, இன்னைக்கு எனக்கு காலேஜே இல்ல. பின்னாடி உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்லம்மா, நீ போ. ஆ, ஒரு ஓரமா நின்னாதான் என்ன வழி மேல நிக்கணுமோ? ச்சே, இந்த வீட்ல யாருக்கும் பொறுப்புங்கிறது கிடையாது, அக்கறைங்கிறதும் கிடையாது. பாத்தியம்மா, அவளே வந்து இடிச்சிட்டு அவளே திட்டிட்டு போறா. பார்த்தேன்பா. ஆமா பா, உங்களதான். என்னம்மா? ஆமா, மாப்பிள்ளை நிக்கும் போது மூஞ்சில அடிச்ச மாதிரி வேலைக்கு போகணும் கிளம்புங்க அப்படின்னு பேசுனீங்க. இப்ப என்ன, நீங்க பாட்டுக்கு அப்படியே உலக்க மாதிரி நின்னுகிட்டே இருக்கீங்க நடு வீட்டுல. சோக்குல அப்படியே உலக்க கிழக்குங்கிறாங்க. என்ன, உங்களதான் கேக்குறேன். கிளம்பிட்டம்மா, போறேன். நான் ஊருமா. என்னடி? காத்தி, கவனமா போகணும் என்னடா? சரிக்கா. மாமா, கிளம்பட்டுமா? கிளம்பு கார்த்தி. பாய்க்கா. பாய்டா. மச்சான், போய் இறங்கிட்டு ஒரு கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜாவது போடுங்க. சரி மாமா. முழிச்சிட்டாளுங்களா? இனி நான் தூங்குன மாதிரிதான். என்னம்மா என்ன? சரி சரி சரி, அம்மா வந்துட்டேன். ரதி குட்டிக்கு பசி வந்துச்சா? நல்ல வேலை இவ முழிக்கல. ஏண்டி, அழுவுற தூக்க தானே செய்யறேன், எதுக்கு அந்த கத்து கத்துற? இப்ப சத்தமே இல்ல, எல்லாம் நடிப்பு. பிறந்து 1 மாசம் தான் ஆகுது, ஆனா பண்ற சேட்டையில நான் 6 மாசம் குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க. இப்ப பசிக்கல உனக்கு?
சிந்துமா, சிந்து, அப்பா. அப்பா கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கப்பா. அடடே, என் தங்க புள்ள முழிச்சிருச்சா? ஆ, முழிச்சிட்டா. முழிச்சு ஒரே அழுக. இவ தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு இவ தூக்கத்துக்குள்ள அந்த அழுக அழுகுறாப்பா. என்ன சொல்லுது என் மயிலு? அவ அப்படிதான்ப்பா. நம்ம ஏதாவது கேட்டோம்னா புர்ரு புர்ருன்னு எச்ச துப்புவா. அப்ப என் செல்ல குட்டி சீக்கிரமே பேசிடும். ம். ஏன்பா எதுவும் வெளியே போறீங்களா என்ன? இல்லம்மா, உன்கிட்ட பேசலாம் தான் வந்தேன். என்னப்பா? அந்த ரூம் வசதியா இல்லையோமா? ஆமாப்பா, கொஞ்சம் இடுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு பாருங்க. ம். தொட்டிலாம் வைக்கிறதுக்கு இடமே இல்லப்பா. தொட்டில போட்டு நாங்க வச்சு பார்த்தோம். அது வந்து ரொம்ப இடைஞ்சலா இருந்துச்சு. ஒரு தூக்க கொள்ள வசதியே இல்ல. சரிம்மா, உனக்கு எங்க வசதியா இருக்கோ அங்க இருந்துக்க. இதுவும் உங்க ரூம் தான். இது உங்க 2 பேத்துக்காக ரெடி பண்ணது. அப்ப இருந்துச்சு இல்ல, அந்த ரூம் தான் இது. கொஞ்சம் கலர் எல்லாம் மாத்தி, பெட் எல்லாம் கொஞ்சம் புதுசா மாத்தி இருக்கு. சரிப்பா. நான் அப்பயே சொன்னேன் பாத்துக்க. உங்க அம்மா தான் சொன்னா, கலர் கலரா இருந்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 6 மாசம் வரைக்கும் 1 வருஷம் வரைக்கும் பிள்ளைங்க அந்த கலரே தான் பார்த்துட்டு இருக்கும். கலர் கலரா இருக்கிறதுனா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னான். அதனாலதான் சரி அந்த ரூம் எடுத்துக்குவீங்கன்னு பார்த்தேன். 2-3 மாசம் ஆகட்டும்பா. அதுக்கப்புறம் வேணா அங்க போய்க்கிறோம். இல்ல சிந்துமா, உனக்கு எங்க இருக்க பிடிக்குதோ அங்கேயே இரு. நான் ஏன் இந்த ரூம் வந்து வேணான்னு யோசிச்சேன்னா, உனக்கு பழைய நினப்பெல்லாம் இருக்கும், அதனால யோசிச்சேன். இல்லப்பா, அந்த மாதிரி எந்த தாட்ஸும் எனக்கு இல்ல. நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. உனக்கு எந்த நினப்பும் இல்லைன்னா எனக்கு எந்த கவலையும் இல்லை சிந்து. என் தங்கத்தை தூக்கிட்டு போவா வெளியே? நீங்க போங்கப்பா, நான் கொண்டாந்து தரேன். ஃபீட் பண்ணும். இப்பதான் எழுந்துச்சா பாத்தீங்களா? சரிம்மா. நாளைக்கு இதை விட பெருசா போடணும். கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திருக்கணும். என்னம்மா தர்ஷினி? வாங்க ஆண்டி. ஆண்டியா? சாரி, எனக்கு எப்படி கூப்பிடணும்னு தெரியல. தர்ஷினி, எனக்கு அவ்வளோ வயசுலாம் ஒன்றும் ஆகிடலம்மா. நான் உன்னை விட என்ன ஒரு 5 வயசு 10 வயசு பெரியவளா இருப்பேன், அவ்வளோதான். ஓ, ம், அதனால நீ என்ன அக்கானே கூப்பிடலாமா? ஓகேங்கக்கா. அடடே, கோலமெல்லாம் சூப்பரா போட்டிருக்கியே. தேங்க்ஸ்க்கா. கலர் கோலம்லாம் போட்டிருக்க, எதுவும் விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, இன்னைக்கு கார்த்திகை ஒண்ணும் இல்ல, அதனால போட்டேன். உன்னை எப்படி கோலம் போட விட்டாங்க அந்த அக்கா? அவங்களுக்கு மனசே பொறுக்காது. அப்படிலாம் இல்லையேக்கா. நான் கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்தே அத்தை என்னதான் போட சொல்லுவாங்க. தர்ஷினி, நான் சொல்றத உன் மனசோட வச்சுக்க. உன் மாமியார்ட்ட எதுவும் போய் கேட்டு கூடாத. உன் மாமியாருக்கு யாரு கோலம் போட்டாலும் மனசாகாது. எங்க வீட்டுல அப்படி யாருமே இல்லையேக்கா. போட்டா எங்க அத்தை தான் போடணும், இல்ல என் மாமனார் போடணும், இல்ல எங்க வீட்டுக்கார் போடணும். அவங்க 2 பேரும் ஆம்பளைங்க. ஏ அம்மா, அத சொல்லல. ஒரு 4 கிழமைன்னு வச்சுக்க, உங்க வீட்டுக்கு விருந்தாடி எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் போடுறேன், நீ போய் வேலையை பாருமா அப்படிம்பாங்க. அந்த அக்காவுக்கு மனசே ஆகாது, யாரையும் கோலம் போட விடாது. ஓஹோ. அது மட்டும் இல்ல, எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு அதுவே செய்யும். ஏன்னா அதுக்கு யாரு இருந்தாலும் மனசாகாது. எனக்கு அப்படிலாம் தெரியலக்கா. நான் வந்ததுல இருந்து உனக்கு என்ன செய்யணுமோ செய், செய்யலனாலும் சும்மா இதை அப்படிதான் என் மாமியார் சொல்லியிருக்காங்க. நான் எதுவும் செஞ்சும் குறை சொன்னதில்ல, செய்யாம இருக்கும்போது ஏன்னு கேட்டதில்ல. சரி, அது கிடக்கட்டும் விடு. நீ பச்சை உடம்புக்காரி. நீ காலையில எழுந்திரிச்சு தண்ணியில கை வைக்கலாமா? ஜன்னிக்கு நீ வந்துட்டா யாரு பாப்பா? பச்சை உடம்புக்காரின்னா ஏமா, உனக்கு இப்பதானே பிள்ளைய பிறந்திருக்கு. அப்ப உன் உடம்பெல்லாம் ரொம்ப லேசா இருக்கும், தோலெல்லாம். விடிய காலையில எந்திரிச்சு வந்து வாசலாம் தெளிச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு 2 நாள் செஞ்சா 3ஆவது நாள் படுத்துக்குவ. என்னக்கா சொல்றீங்க? அட ஆமாண்டி, தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உன் மாமியாக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ஏன் உன்ன வாசல் தெளிக்க சொன்னேன்? ஆனா அவங்க சொல்லலக்கா, நானாதான் வந்து தெளிக்க வந்தேன். சரி சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன்னு. இவ என்னக்க சொன்னா நம்ப மாட்டா போலயே. அக்கா, சரிக்கா, எந்திரிச்சோட நான் வாசலிக்க வந்துட்டேன். போய் குழந்தைய பார்க்கணும். நீ போமா, நான் சொன்னதெல்லாம் எதுக்கும் மனசுல வச்சுக்க என்ன? சரிக்கா. சரி, நீங்க எதுக்கு வந்தீங்க? நானா பால் பாக்கெட் வாங்க போலான்னு போனேம்மா. உன்னை பார்த்தனா அப்படியே நின்னுட்டேன். அப்படியா, சரிக்கா. நீங்க கடைக்கு போயிட்டு வாங்க, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. ஆமா, இவளுக்கு தான் வேலை கிடக்கு.
மத்தவங்களுக்குலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா சுத்திட்டு இருக்காங்க. எப்பா, இவங்களுக்கு ஊரு வம்பன் பேரு கரெக்டா தான் வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு பேசியிருந்தா குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிருப்பாங்க போல. எனக்கே ஒரு நிமிஷம் அவங்க பேசுறதுலாம் உண்மையான தோண ஆரம்பிச்சிருச்சு. இனிமே இந்த அக்காவை பார்த்தாலே ஓடிரணும். வேற வேற என்ன 5 வயசு தான் பெரியவங்க.